Good morning students. Now Tamil teacher Tirumati Diana, Mount St. Joseph Metric High Secondary School, Tiruvannamalai. இன்னைக்கு நாம பார்க்க போற பாடம் 11ஆம் வகுப்பு இலக்கண பகுதி. அதுக்கு முன்னாடி இந்த இக்கட்டான சூழ்நிலையில பிள்ளைங்களா நம்ம வீட்டுல எப்பொழுதும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்கின்ற காலையில் எழுந்து குளிக்கிற மாதிரி சாப்பிட்றது நம்மளுடைய இயல்பான வாழ்க்கை மாதிரியே இந்த கொரோனா காலத்தில் கடைபிடிக்கின்ற சில செயல்களை நீங்க கடைபிடித்தான் ஆக வேண்டும். எப்போதும் நீங்க அனாவசியமா வெளியே போகாதீங்க, தேவையெல்லாம் வெளியே போகாதீங்க. அப்படி நீங்க போயிட்டு வந்தா கூட வந்த உடனே நாங்க போகும்பொழுது மாஸ்க், முக கவசம் மாஸ்க் கொண்டு போங்க. போயிட்டு வந்த உடனே சானிடைசரால கைய கழுவுங்க. நல்லா ஒன்றும் கையை நல்லா வாஷ் பண்ணுங்க. கை காலெல்லாம் சுத்தமா வச்சுக்கோங்க. வெளியே அதிகமா கூட்டமா இருக்கிற பகுதியில போகாதீங்க. நல்லா இடைவெளி விட்டு இருங்க. இப்படி இருக்கிறது உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு இருக்கிற எல்லாருக்குமே மிக நலமாக இருக்கும். சரியா பிள்ளைங்களா? அதனால மறந்துடாதீங்க, உங்களுடைய இயல்பான வாழ்க்கையில் நடக்கிற செயல்கள் போலவே இனிமே முகக்கவசம், கையை சுத்தமா வைக்கிறது, தண்ணீர் தானே சுத்தமா வைக்கிறது எல்லாமே நீங்க கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். சரியா பிள்ளைங்களா? சரி, பாடத்துக்கு போலாம். இன்னைக்கு நான் பார்க்க போறது 11ஆம் வகுப்பு இலக்கணம் பகுப்பத உறுப்புகள் பார்க்க போறோம். பகுப்பத உறுப்புகளை நாம பார்க்க போறோம். அதுல முதல்ல நாம இந்த பகுப்பதத்தை பற்றி நாம் 9ஆம் வகுப்புல நாம படிச்சு தெளிவா தெரிஞ்சுப்போம். 7ஆம் வகுப்புல பகுப்பதம் மகாபதங்கள் நல்லா தெரிஞ்சிருப்போம். பகுப்பத உறுப்புகளை பற்றி நம்ம 9ஆம் வகுப்புல படிச்சிருப்போம். நாம 6 வகை உறுப்புகள், பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரி, விகாரம் என்று நாம படித்திருப்போம். இப்ப 12ஆம் வகுப்புல எப்படி கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றை பத்தியும் பகுதினா என்ன, எப்படி வரும், அது எங்கெங்கெல்லாம் வரும், எப்படி இருக்குன்றது, அப்புறம் விகுதி, இடைநிலை பற்றி, சந்தி பற்றி, சாரி, விகாரம் பற்றி ஒவ்வொன்றை பற்றியும் மிக தெளிவாக கொடுத்திருக்காங்க. நீ இந்த படிக்கிற இந்த இலக்கணத்தை மிக அழகா தெளிவா புரிஞ்சு படிச்சுன்னா பிள்ளைங்களா பிற்காலத்தில் நீ எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம், குரூப் எக்ஸாம் போனாலும் கண்டிப்பா இந்த இலக்கண பகுதியில இருந்து கட்டாயம் வினா வரும். ஏன்னா தமிழ்ல மிக முக்கியமான பகுதி. வார்த்தையை கொடுத்துட்டு அதுல சந்தி, அதுல பகுதி, விகுதி அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கான பகுதி எப்படி இருக்கும்ன்றது தெரிஞ்சாலும் கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன் நீ பகுதியை எழுதுக அப்படின்னு சொன்னா பகுதியை நீ கண்டுபிடிச்சு எழுது. சரி, அதனால இந்த இலக்கணத்தை நல்லா தெளிவா புரிஞ்சு படிக்க பிள்ளைங்களா படிச்சீங்கன்னா மிக எளிமையா இருக்கும். எல்லா 11க்கும் நமக்கு பாடம் மிக முக்கியமானது படிச்சுவீங்க. பின்னாடி வர காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் நாம தயார்படுத்தி இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சரியா பிள்ளைங்களா? சரி, இப்ப நம்ம போலாம். பகுப்பத உறுப்புகள். பகுப்பத உறுப்புகள் படிக்க முன்னாடி பகுப்பதம், பதம் என்னன்னு படிச்சுக்கலாம். தமிழ்ல சொல்லுக்கு இன்னொரு பெயர் தான் பதம். தமிழ்ல இன்னொரு சொல்லுக்கு இன்னொரு பெயர் தான் பதம். அது 2 வகையாக இருக்கின்றன. பகுப்பதம், மகாபதம் என்று 2 வகையாக இருக்கின்றன. இந்த பகுப்பதம் என்றால் பிரிக்கக்கூடிய நிலையில் உள்ள சொற்கள் தான் பகுப்பதம். அதாவது பிரிக்கக்கூடிய நிலையில் உள்ள சொற்களுக்கு தான் பகுப்பதம் சொல்லுவோம். பிரிக்க முடியாத நிலையில் உள்ள சொற்களுக்கு பெயர் மகாபதம் என்று நாம் சொல்கிறோம். இலக்கண வகை சொற்கள் 4. என்ன தெரியுமா இலக்கண வகை சொற்கள்? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இந்த 4 தான் இலக்கண வகை சொல். இதுல பகுப்பதத்தில் குறியது என்னன்னா பெயர்ச்சொல்லும் வினைச்சொல்லும் பிரிக்கக்கூடிய நிலையில் உள்ள சொற்கள், அது பகுப்பதத்தில் வகை வரும். இடைச்சொற்களும் உரிச்சொற்களும் பிரிக்க முடியாது, அது பகாப்பத என்ற வகையில் உள்ளடங்குகின்றன. சரி பிள்ளைங்களா? இப்ப பெரும்பாலும் பகுப்பதங்கள் பெயர் பகுப்பதங்களை விட வினை பகுப்பதம், பெயர் சொற்களாக வருகின்ற பதங்கள், பெயர் சொற்களாக வருகின்ற பிரிக்கக்கூடிய சொற்கள் பெயர் பகுப்பதங்கள், வினை சொற்களாக வருகின்ற பிரிக்கக்கூடிய சொற்கள் வினை பகுப்பதங்கள். பெரும்பாலும் சொற்கள் பிரிக்கக்கூடிய பகுப்பத சொற்கள் வினை சொற்களாக தான் பெரும்பாலும். சரி பிள்ளைங்களா? அதை பார்க்கிறாங்க. வினை சொற்கள் தான் அதிகமா பகுப்பத சொற்களாக வருகின்றன. அடுத்து இந்த சொற்கள்ல என்னன்றது நாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சொல் பகுப்பத சொல் ஒண்ணு எடுத்துட்டா அந்த ஒரு சொல்ல கட்டாயம் பகுதி, விதி கட்டாயம் வரும். ஒண்ணு. அடுத்து அந்த சொல்ல உறுப்புகள் 6 உறுப்புகள் நம்ம பார்க்கணும். நான் சொல்றேன் நடுத்தரின் பகுதி, விதி, இடைநிலை, சந்தி, சாரி, விகாரம். இந்த 6 உறுப்புகளுமே அந்த சொல்லுக்கு 1-2 குறைந்து கூட வரலாம். சொல்லுங்க 1-2 குறைந்து கூட வரலாம். அல்லது 6 உறுப்புகளும் பெற்று வரும். ஒரு சில சொற்கள், ஒரு வினை பகுப்பத சொற்கள் 6 உறுப்புகளையும் பெறுகின்ற சொற்களாகவும் வருகின்றன.
அடுத்து இந்த பகுதி விகுதி இடைநிலை இந்த மூன்றும் பொருள் தரும் உறுப்புகளாகும். பிரிக்கக்கூடிய பகுப்பத சொற்கள் பார்த்தீங்களா, அந்த ஒரு சொல்லுல பகுதி விகுதி இடைநிலை மூன்றும் பொருள் தரக்கூடிய உறுப்புகளாக இங்கு இருக்கின்றன. இந்த மூன்றும் சேரும் பொழுது ஏற்படுகின்ற புணர்ச்சி மாற்றத்தால் விளைவதுதான் சந்தி சாரி விகாரம். புரிச்சப்பீங்களா? நீங்க ஒரு சொல் அந்த பகுப்பதத்துல ஒரு சொல்ல கட்டாயம் பகுதி விதி கட்டாயம் வரும் ஒண்ணு. அடுத்து அந்த சொல்ல இந்த 6 உறுப்புமே வரலாம், இல்லைன்னா அந்த 6 உறுப்புல 2-3 உறுப்புகள் குறைந்தும் வரும். சரி பிள்ளைங்களா? அதுக்கப்புறம் இல்லைன்னா இதுல என்னன்னா இந்த பகுதி விதி இடைநிலை இந்த மூன்றும் பொருள் தரும் உறுப்புகளாக செயல்படுகின்றன. இந்த மூன்றும் சேரும் பொழுது ஏற்படுகின்ற புணர்ச்சி மாற்றத்தால் வருவதுதான் இந்த சந்தி சாரி விகாரம். சரி பிள்ளைங்களா? எல்லாம் புரிஞ்சா? பெரும்பாலும் பகுப்பத உறுப்புகள் வினை பகுப்பதங்களாக தான் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்படி இலக்கண வகை சொற்கள்ல பெயரும் வினையும் தான் பகுப்பதம், பகாப்பதற்குரியவை இடையும் முடியும். இந்த 3 பகுதி விகுதி வரும், குறைந்து வரும், இல்ல 6 உறுப்பு பெற்று வரும். இந்த 3 பகுதி விகுதி இடைநிலை பொருள் தரும் உறுப்புகள். அடுத்து இந்த சந்தி சாரி விகாரம் இது 3 இணைவதால் ஏற்படுகின்ற புணர்ச்சி மாற்றம் தான் இந்த சந்தி சாரி விகாரம் தோன்றுது என்று சொல்றோம். சரி எப்படிங்களா? பகுப்பத உறுப்புகள் 6 வகைப்படும். அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். 6 வகை உறுப்புகள். இந்த உறுப்புகளை பற்றி ஒவ்வொன்றை பத்தி நாம இப்ப தெளிவாக நாம் படிக்க போறோம். சரி பிள்ளைங்களா? பகுதினா என்ன, விகுதினா என்ன, இடைநிலை எப்படி வரும், எந்தெந்த கால மாற்ற ஏற்பாடுகளோட வரும், சந்தினா என்ன, சாரியை, விகாரம் என்று இந்த 6 உறுப்புகளை பற்றி தனித்தனியாக நாம் விளக்கமாக படிக்க போகிறோம். நாம் அடுத்து முதல் பார்க்க போறது பகுதி. பகுதி என்பது ஒரு சொல்லி அடிச்சொல்லாக வருவதுதான் பகுதியாகும். ஒரு சொல்லோட அடிச்சொல் பேச்சொல் தான் நாம இந்த பகுதி நாம் சொல்றோம். அதற்கு இன்னொரு பெயர் முதல்நிலை என்றும் அழைப்பர். பகுதி என்ன என்றும் அழைப்பர், முதல்நிலை என்றும் அழைப்பர். அடுத்து நடந்தான் நட, ஓடினான் ஓடு என்ற ஏவல் வினையாக காணப்படும். விகுதி பெறாத ஏவல் வினை, இது எல்லாமே விகுதி பெறாத ஏவல் வினை. என்னன்னா இதுல இந்த பகுதியாக பிரிக்கப்படுகின்ற இந்த சொல்ல பகுதி விகுதி என்று பிரிக்க முடியாது, விகுதி என்று கிடையாது. இந்த சொற்கள்ல விகுதி என்று தனியாக பிரிக்க முடியாது. அப்ப விகுதி பெறாத ஏவல் வினையாக வரும். நட, ஓடு, செல் அப்படி ஏவல் வினையாக வருவதுதான் இந்த பகுதியாகும். அடுத்து பாடினான், அதான் மேல பார்க்கணும். ஏன் எப்படி விகுதி பெறாத ஏவல் வினையாக வருதுன்னா, பாடினான் பாடு கூட்டல் இன் கூட்டல் ஆ என்று பிரிப்போம். நாம அதுல பார்த்தோம்னா இது அடிச்சொல், இதுதான் வேர்ச்சொல். இந்த சொல்லு பாடினான் என்ற சொல்லுக்கு இது அடிச்சொல்லாக வரும் பாடு. விகுதி பெறாத ஏவல் வினை இதை நம்ம பிரிக்க முடியாது. இந்த சொல்ல பகுதி எது விகுதி எதுன்னு சொல்லி பிரிக்க முடியாது. விகுதி என்று பிரிக்க முடியாத ஒரு சொல் ஏவல் வினையாக வரும். பாடு ஏவுதல் போல வினை, அதுவும் வினையாக வரும். ஏவல் வினையாக வருவதுதான் இந்த பகுதியாகும். அடுத்து ஒற்று கட்டித்து காலம் காட்டும். என்ன என்றால் இங்க பெற்ற அப்படின்னு கூட்டாங்கன்னா பெரு கூட்டல் ஆ பெற்று. என்னன்னா இடைநிலை வராமல் இங்க இந்த ஒற்று ரெட்டித்து இங்கு காலத்தை காட்டும், இறந்த காலத்தை காட்டுகின்றன. பெற்ற என்று இங்கே ஒற்று ரெட்டித்து இது முடியும் பொழுது விகுதியானது பெயர் சொல்லியில் முடிந்துள்ளது. அதுதான் இங்கே ஒற்று ரெட்டித்து காலத்தை காட்டக்கூடியது. சில நேரங்களில் பகுதி இப்படியாகவும் அமையும் என்று சொல்கின்றன. புரியுதா பிள்ளைங்களா? பகுதி என்பது ஒரு சொல்லி அடிச்சொல்லாக வருவது பகுதி. பகுதிக்கு இன்னொரு பெயர் முதல்நிலை என்று அழைப்பர். விகுதி பெறாத ஏவல் வினையாக ஒரு பகுதியானது நட, ஓடு, பாடு, செல் இது எல்லாமே விகுதி பெறாத ஏவல் வினையாக வருகின்றன. அடுத்து ஒற்று ரெட்டித்து காலத்தை காட்டுவதாக சில பகுதிகள் வரும் என்பது சொல்லப்படுகிறது. சரியா பிள்ளைங்களா? புரியுத பகுதியை பற்றி? சரி. அடுத்ததாக விகுதியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். விகுதி
படித்தான் வினைமுற்றுச்சொல். ஒரு முற்று பெற்ற ஒரு வினைச்சொல் தான் வினைமுற்றுச்சொல். வினைமுற்றோட இறுதியில நின்று திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் உறுப்பாக திகழ்வதுதான் இந்த விகுதியாகும். திணைனா என்னப்பா? உயர்திணையா அக்ரணியா என்று தெரிந்து கொள்வது. பால்னா ஆண் பாலா பெண் பாலா பழனி பாலா ஒன்றன் பாலா என்று தெரிந்து கொள்வது. எண் என்பது என்னது? ஒருமையா பன்மையா, அங்க எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்றதுதான் இங்கு எண். இடம் மூவிடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை, அந்த இடத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக திணை. அந்த விகுதியானது அந்த விகுதியை வைத்து நாம் என்ன திணை, என்ன பால், எண் எத்தனை, இடம் அனைத்தையும் தெரிந்து கொள்ள வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அமையக்கூடியதான் இந்த விகுதியாகும். இப்ப எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க, இது மிக முக்கியம். திணை, பால், எண், இடம். இதனாலும் விகுதினாலே வினைமுற்றோட வினைமுற்று சொல்லினோட இறுதியில் வருகின்ற ஒரு நின்று இந்த நாளை வெளிப்படுத்துகின்ற உறுப்பாக இருப்பதுதான் இந்த விகுதியாகும். சரி, இப்ப இந்த கொடுத்த எடுத்துக்காட்ட பார்க்கலாம். கொடுத்தான், படித்தால், நடந்தது. இது எப்படி பிரிக்கணும்னா கொடு கூட்டல் இத் கூட்டல் இத் கூட்டல் ஆண். இது விகுதி ஆண். வினைமுற்று சொல்லோட இறுதியில நின்று இந்த 4 தீங்கு வெளிப்படுத்துகிறோம். அது நான் பின்னாடி சொல்ற 4 வெளிப்படுது. படித்தால் வினைமுற்று சொல். இதை நாம் பிரிக்கும் பொழுது படி கூட்டல் இத் கூட்டல் ஆர். இதுதான் இங்கு விகுதியாகும். நடந்தது, நட கூட்டல் இத் கூட்டல் இந்தானது இத் கூட்டல் ஆ கூட்டல் தூ. இந்த தூ தான் இங்க விகுதி. அப்ப இந்த 3 தான் ஆன் ஆர் தூ. ஆன் ஆர் ஆர் தூ தான் இங்க விகுதி. இப்ப இந்த ஆண் நம்ம பார்த்துட்டோம்னா இதை எப்படி திணை, என்ன திணைப்பா? உயர்திணை. ஆண் என்பது கொடுத்தான், ஒரு பையனை குறிக்கிறது. அப்ப தினது ஒரு மனிதன், அப்ப உயர்திணை. அடுத்ததாக பால் என்று பார்த்தீங்கன்னா பால் ஆண் பாலை குறிக்கிறது. கொடுத்தான் ஆண் என்பது ஒரு ஆணை குறிக்கிறது. அப்ப ஆண் பாலை குறிக்கிறது. எண் ஒன்றன் பால். கொடுத்தான்னா ஒன்றன் பால், ஒருத்தனை தான் குறிக்குது. அடுத்து இடம் ஒருமையை தான் குறிக்குது. எண் என்பது ஒருத்தன் தான். பால் ஆண் பால். இடம் வந்து என்ன இடம்? படர்க்கை இடத்தை குறிக்கின்றது ஆண் என்பது. அப்ப திணையும் வெளிப்படுது, பாலும் வெளிப்படுது, எண் இடம். அப்ப உயர்திணையில் ஆண் பால் ஒருத்தன், இடம் வந்து படர்க்கையாக ஆண் என்பது இங்கு வெளிப்படுகிறது. அடுத்து படித்தாள் ஆள் என்று எடுத்துக்கொண்டவரால் இதுவும் உயர்திணை. பெண் மனிதன், உயர்திணை பெண் பால். படித்தாள் ஒருத்திதான், படித்தாளா ஒருத்திதான். ஒரு இடம் வந்து படர்க்கை. யாரோ ஒருத்தன் படித்தாள் என்பது தேர்ட் பர்சன் பத்தி நாம் சொல்றோம். அப்ப படித்தாள். தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஃபர்ஸ்ட் பர்சன் தன்மை, செகண்ட் பர்சன் முன்னிலை, தேர்ட் பர்சனா படர்க்கை. அப்ப படர்க்கையாக இங்கு வெளிப்படுகிறது. அடுத்து நடந்தது. இங்க தூ இது எடுத்துட்டோம்னா தூ இங்க திணை என்பது என்னது? அக்ரிணை. நடந்தது, ஏதோ நடந்தது, ஆடு மாடோ ஏதோ ஒன்று நடந்தது, மாடாடலாம் நடந்தப்ப அக்ரிணை திணை. பால் ஒன்றன் பால். நடந்தது ஒண்ணுதான். ஏன்னா ஏதோ ஒரு விலங்கை பற்றி தான் சொல்ல முடியாது. அதனால இது பால் வந்து ஒன்றன் பால். எண் ஒன்றுதான். இடம் படர்க்கை. இந்த தூ என்னது? படர்க்கை தான் குறிக்கக்கூடிய சொல்லாகிறது. அப்ப இதுவும் அக்ரிணையில் ஒன்றன் பால் படர்க்கையாக வெளிப்படுவதுதான் இந்த தூ. அப்ப விகுதியானது திணை, பால், எண், இடம் இந்த 4ஐயும் வெளிப்படுத்தும் உறுப்பாக இருப்பதுதான் விகுதியாக இருக்கின்றது. அடுத்து இந்த விகுதியில் ஒன்று பார்த்தா வேங்கோள், பெயரெச்சம், தொழிற்பெயர், வினையெச்சம். இந்த 4 இலக்கண பொருண்மைகளையும் வெளிப்படுத்தும் விதமாக இந்த
பாருங்க, இது வியங்கோல். எழுதுக, உரைத்த, பெயரச்சம், செய்தல், அல், தல். இது என்னது? தொழிற்பெயர். படித்து, வினையெச்சம். அப்ப வியங்கோல், பெயரச்சம், தொழிற்பெயர், வினையெச்சம் இந்த 4 இலக்கண பொருண்மைகளையும் வெளிப்படுத்தும் விதமாக இந்த விகுதி இங்கு வெளிப்படுகின்றது. இதுதான் விகுதிக்கான விளக்கம். சரியா பிள்ளைங்களா? அடுத்ததாக இடைநிலை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் தோன்றும் உறுப்பு தான் இடைநிலையாகும். பகுதிக்கும் நாம் என்ன படிச்சோம்? பகுதி, விகுதி. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் தோன்றும் உறுப்பு தான் இந்த இடைநிலையாகும். இந்த இடைநிலையானது வினை பகுப்பதத்தில் கால இடைநிலையாகவும் எதிர்மறை இடைநிலையாகவும் வரும். வினை பகுப்பதத்தில் என்னென்ன வரும்? கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை என்று 2 வகையாக இது வரும். பெயர் பகுப்பதத்தில் பெயர் இடைநிலையாக வரும். இதுதான் இங்க சொல்றாங்க, இடைநிலை பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் உறுப்பு தான் இடைநிலையாகும். நாம ஏற்கனவே படிச்சோம், பகுப்பது வினை சொல்லையும் பெயர் சொல்ல மட்டும்தான் வரும். அதான் வினை பகுப்பதத்துல கால இடைநிலையாகவும் எதிர்மறை இடைநிலையாகவும் வரும். பெயர் பகுப்பதத்துல பெயர் இடைநிலையாக வரும். இது எப்படி வரும் என்பதை நாம் விளக்கமாக அடுத்ததுல நாம் பார்ப்போம். சரி, எப்படிங்களா? இடைநிலையின் வகைகளை பார்க்க போகிறோம். வினை பகுப்பதத்தில் 2 இடைநிலைகள் வகைப்படுத்துகின்றன. கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை. பெயர் பகுப்பதத்தில் பெயர் இடைநிலை என்று இங்கு வகைப்படுத்தியுள்ளனர். முதலில் பார்க்க இருப்பது கால இடைநிலை. வினை பகுப்பதத்தில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் காலம் உணர்த்தும் வகையில் வந்தால் அது கால இடைநிலை அல்லது காலம் காட்டும் இடைநிலை என்று சொல்கின்றோம். 3 இங்கே எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. செய்தான், செய்கின்றான், செய்வான் என்று 3 சொற்களை கொடுத்துருக்காங்க. அதில் பிரித்து பார்த்தோமானால் செய்தான், செய் கூட்டல் இத் கூட்டல் ஆண். அடுத்து செய்கின்றான், செய் கூட்டல் கிரு கூட்டல் ஆண். அடுத்து செய்வான், செய் கூட்டல் யு கூட்டல் ஆண். இங்கே இடைநிலை இத், கிரு, யு. இந்த 3 முறையே இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். செய்தான் முடிந்து விட்டது, இறந்த காலம். செய்கிறான், நிகழ்காலம். செய்வான், எதிர்காலம், இனிமேதான் செய்ய போறான். அப்போ 3 காலத்தையும் காட்டும் விதமாக வருகின்ற இடைநிலை கால இடைநிலை அல்லது காலம் காட்டும் இடைநிலை என்று சொல்கின்றோம். அடுத்தது இங்கே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. இறந்த கால இடைநிலை இத்து, இட்டு, இரு, இன்னு இந்த 4 எழுத்துல வந்தால் அது இறந்த கால இடைநிலை. நிகழ்கால இடைநிலை கிர்ரு, கின்று, ஆனின்று இந்த 3ல் வரும்பொழுது அது நிகழ்கால இடைநிலையை வெளிப்படுத்தும். அடுத்து எதிர்கால இடைநிலை இப்பு, இவ்வு. இது 2ம் எதிர்கால இடைநிலையாகும். செய்வான், படிப்பான். அப்போ இந்த 2மே எதிர்கால இடைநிலையை உணர்த்தும் எழுத்துக்களாகும். அடுத்து எதிர்மறை இடைநிலைகள் ஆ, அல், இல் இந்த 3ம் எதிர்மறை இடைநிலைகளாகும். எதிர்மறை இடைநிலைகளை பற்றி கீழே விளக்கப்பட்டிருக்கு. எதிர்மறை வினைச்சொற்களில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து எதிர்மறையை உணர்த்தும் இடைநிலை எதிர்மறை இடைநிலையாகும். எதிர்மறையாக அந்த தொழிலை உணர்த்து அந்த இடைநிலை தான் எதிர்மறை இடைநிலையாகும். ஓடாது, பேசான், காணலன், எழுதிலன் இது எல்லாமே ஓடாது ஓடாது, பேசான் பேச மாட்டான், காணலன் காணவில்லை, எழுதிலன் எழுதவில்லை என்பதுதான் உணர்த்துகின்ற எதிர்மறை சொற்கள். இதில் ஆ என்னும் எதிர்மறை இடைநிலைக்கு அடுத்து உயிர்மெய் வரின் உயிர்மெய் எழுத்து வந்தால் அது கெடாமல் வரும். அந்த எழுத்து கெடாமல் அப்படியே வரும். உயிரெழுத்து வரின் தன் பொருளை நிறுவி கெட்டு வரும். அந்த எழுத்து அங்கு கெட்டு வரும் என்றால் அந்த எழுத்து என்னவாக வரும்? மறைந்து வரும். அந்த எழுத்து அந்த இடத்துல மறைந்து வரும். அந்த உயிரெழுத்தாக வந்தால் தன்னுடைய பொருளை நிறுவி அந்த எழுத்து அங்கு மறைந்து வரும். அதுதான்ன்றது தான் அவங்க சொல்லுவோம். ஆ என்னும் எதிர்மறை இடைநிலைக்கு அடுத்து வருகின்ற உயிர்மை உயிரெழுத்து இந்த 2த்துக்கும் இருக்கிற வேறுபாட்டை சொல்லியிருக்காங்க. ஓடாது, ஓடு கூட்டல் ஆ கூட்டல் து, ஓடாது. அப்போ இந்த ஆ. அடுத்து
பேசான் பேசு கூட்டல் ஆ கூட்டல் ஆண். அந்த ஆ என்பது இங்கு எதிர்மறை இடைநிலையாக வந்துள்ளது. காணலன் கான் கூட்டல் அல் கூட்டல் அன். அல் என்பது எதிர்மறை இடைநிலை. எழுது கூட்டல் இல் கூட்டல் அன் எழுதிலன். இல் என்பது இங்கு எதிர்மறை இடைநிலை ஆகும். அடுத்ததாக பெயர் இடைநிலை. ஒரு ஆக்கப்பெயர் சொல்லில் பெயர் பகுதியை விகுதியோடு இணைப்பதற்கு வரும் இடைநிலை பெயர் இடைநிலையாகும். ஒரு ஆக்கப்பெயர் சொல் இளைஞர், ஓட்டுநர், ஒருத்தி, தமிழச்சி இவையெல்லாம் ஆக்கப்பெயர் சொல். இந்த பெயர் பகுதியை விகுதியோடு இணைப்பதற்கு வரும் இடைநிலை தான் பெயர் இடைநிலை. என்னென்ன எழுத்துக்கள்னு பார்த்தோமானா இச்சு, இஞ்சு, இந்து, இத்து, இவ். இந்த எழுத்துக்கள் தான் பெயர் இடைநிலையாக வருகின்றன. கீழே எடுத்துக்காட்டு பாருங்க. தமிழச்சி தமிழ் கூட்டல் ஆ கூட்டல் இச் கூட்டல் இச் கூட்டல் இ தமிழச்சி. அந்த இச் என்பது இங்கு பெயர் இடைநிலையாக வந்துள்ளது. அடுத்ததாக இளைஞர் இலை கூட்டல் இஞ் கூட்டல் அர் இளைஞர். அந்த இஞ்சு தான் இங்கே பெயர் இடைநிலையாக வந்துள்ளது. ஓட்டுநர் ஓட்டு கூட்டல் இன் கூட்டல் அர் அந்த இந்து தான் இங்கே பெயர் இடைநிலையாக வந்துள்ளது. ஒருத்தி ஒரு கூட்டல் இத் கூட்டல் இ ஒருத்தி. இதுதான் இங்கே இந்த இத்து தான் இடைநிலையாக வந்துள்ளது. மூன்று கூட்டல் யு கூட்டல் அர் இங்கே யுவ் தான் இடைநிலையாக வந்துள்ளது, பெயர் இடைநிலையாக வந்துள்ளது. அப்போ நாம் இங்கே முதல்ல உறுப்புக்களை நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த உறுப்பு எந்தெந்த எழுத்துக்கள் எந்தெந்த இடைநிலையாக இங்கு வருகின்றன என்று. இறந்த கால இடைநிலை இத்து இட்டு இரு இன்னு. நிகழ்கால இடைநிலை கிறு கின்று ஆனின்று. எதிர்கால இடைநிலைகள் இப்பு இவ். எதிர்மறை இடைநிலைகள் ஆ அல் இல். இது அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கு. கீழே பெயர் இடைநிலை கொடுக்கப்பட்டிருக்கு. அது இச்சு இஞ்சு இந்து இத்து இவ். இந்த எழுத்துக்கள் வந்தால் அது பெயர் இடைநிலை ஆகும் என்பதை தெளிவாக நாம் படித்து வைத்து கொள்ள வேண்டும். ஒரு மதிப்பெண் வினால கேட்டால் நாம் இது அழகாக கேட்டாங்கன்னா நாம். அடுத்த தலைப்பு சந்தி. சந்தியை தமிழில் புணர்ச்சி என்று அழைப்பர். சந்தி என்ற உறுப்பை தமிழில் புணர்ச்சி என்று அழைப்பர். பகுதி விகுதி இடைநிலை ஆகிய உறுப்புகள் புணரும் பொழுது தோன்றும் உறுப்பு தான் சந்தியாகும். பகுதி விகுதி இடைநிலை இந்த மூன்று உறுப்புகளும் சேர்ந்து புணரும் பொழுது இடையில் தோன்றுவதுதான் சந்தியாகும். அடுத்ததாக பெரும்பாலும் சந்தியானது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் தான் வரும். பெரும்பாலும் சந்தியானது எங்க வரும்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் வருவதுதான் பெரு வழக்கமாக இருப்பது என்றால் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவதுதான் இந்த சந்தியாகும். அடுத்தது சந்தி இரண்டு விதமாக என்று சொல்கின்றனர். புணரும் பொழுது ஏற்படுகின்ற விகாரங்களான கெடுதல் திரிதல் தோன்றல் இவற்றை சந்தி என்றும் கூறுவர். அதை மேலே படிச்சோம். புணர்ச்சியை தமிழில் நாம் என்ன பண்ணுவோம், சந்தியை தமிழ்ல புணர்ச்சி என்று சொல்வோம். இங்க என்ன அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா புணர்ச்சியில் ஏற்படுகின்ற விகாரங்களான கெடுதல் திரிதல் தோன்றலை சந்தி என்று அழைப்பர் ஒன்று. இன்னொன்று என்ன சொல்கிறானா தோன்றலை ஏற்படுகின்ற விகாரங்கள்ல தோன்றலை சந்தி என்றும் தோன்றல் மட்டும் சந்தி என்றும் அடுத்ததாக வருகிற கெடுதல் திரிதலை விகாரம் என்றும் அழைப்பர். சரி, நல்லா கவனிச்சுங்க. ரெண்டு விதமான ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. இந்த மூன்றுத்தையும் சேர்ந்து சந்தின்னு சொல்றாங்க, அது ஒண்ணு. தோன்றலை மட்டும் சந்தி என்றும் இந்த கெடுதலை திரிதலையும் விகாரம் என்றும் இங்கு சொல்கின்றன என்று சொல்கிறார். அடுத்ததாக பெரும்பாலும் இத்து இப்பு இக்கு இந்த மூன்று எழுத்துக்கள் ஏதேனும் ஒரு எழுத்து தான் சந்தியாக வரும் என்று சொல்கின்றனர். சில நேரங்கள்ல இ யு இந்த உடம்படுமைகள் இ யு என்பது என்ன உடம்படுமைகள் இந்த ரெண்டுல ஏதேனும் ஒன்று கூட சந்தியாக வரும் என்று சொல்கின்றனர். மறுபடியும் சொல்றேன்.
சந்தியை நாம தமிழ்ல புணர்ச்சி என்று அழைக்கிறோம். பகுதி விகுதி இடைநிலை ஆகிய உருக்கள் புணரும் போது இடையில் தோன்றுவதுதான் இந்த சந்தியாகும். பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் தோன்றும் உறுப்புதான் சந்தி. பெரும்பாலும் பகுதிக்கு இடைநிலைக்கும் இடையில தான் வருவது சந்தியாகும். அடுத்து இத ரெண்டு விதமாக சொல்கிறேன் சொன்னேன். இந்த புணர்ச்சி ஏற்படுகின்ற விகாரங்களான கெடுதல் திரிதல் தோன்றல் இவற்றை சந்தி என்று அழைப்பர். மற்றொன்று ஒரு இன்னொன்னு சொல்றாங்க, இந்த தோன்றலை மட்டும் சந்தி என்று சொல்கின்றனர், கெடுதல் திரிதலை விகாரம் என்று சொல்கின்றனர். அடுத்ததாக இத்து இப்பு இக்கு இந்த மூன்று எழுத்துக்கள் தான் பெரும்பாலும் சந்தியாக வரும். இ இவ் என்பது உடம்படும் மெய்யாகும். இதுல ஏதேனும் ஒரு எழுத்து கூட சந்தியாக வரலாம் என்று சொல்கின்றனர். இதுதான் சந்தி. சரி, எப்படிங்க புரியுதா? சரி, அடுத்ததாக பார்க்கிறது சாரியை. சாரியை பகுதியோடு இடைநிலையும் இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து ஏய வரும் உறுப்பு தான் சாரியாகும். பகுதியோடு இடைநிலையும் இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து ஏய வரும் உறுப்பு தான் இந்த சாரி என்று குறிப்பிடுகின்றனர். அடுத்து பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில தான் சாரியை வரும். பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில சாரியை வரலாம், இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில சாரியை வரலாம் மேல சொல்லிட்டாங்க. ஆனா பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில தான் என்ன வரும்? சாரியை இடம்பெறும். அடுத்து சந்தி வர வேண்டிய இடத்தில் உயிர்மை எழுத்தாக வந்தால் அது சாரி என்று குறிப்பிட வேண்டும். சந்தி வர வேண்டிய இடத்துல உயிர்மை எழுத்தாக அங்கு இடையில வந்துச்சுன்னா அதை நாம் சாரி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்க நாம் எடுத்துக்காட்ட பார்க்கணும்னா தருகுவேன் தா பகுதி கூட்டல் கு கூட்டல் இவ் கூட்டல் என். தருகுவன் என்ற வினை பகுப்பதத்தை நாம் இங்க பிரிச்சோம்னா தா தருதான் இங்கு தாவாக என்ற ஏவல் வினையாக வந்துள்ளது. கூட்டல் கு கூதான் இங்கு சாரியை, கூதான் இங்கு என்னது? சாரியை. இவ் இடைநிலை என் விகுதியாகும். அப்ப பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வந்திருக்கிறதா என்னதுங்க? சாரியாக வந்துள்ளது. இங்க என்ன வந்திருக்கு? உயிர்மை எழுத்தாக வந்துள்ளது. சந்தி வர வேண்டிய இடத்துல உயிர்மை எழுத்து வந்தால் அது சாரி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்க சொன்னோம்ல, அதான் இங்க கு என்பது என்னதுங்க? உயிர்மை எழுத்து. சந்தி வர வேண்டிய இடம் வந்து சந்தி வர வேண்டிய இடத்துல என்ன இருக்கீங்க? உயிர்மை எழுத்து வந்தால இந்த கு என்பதுதான் இங்கு சாரியாகும். சாரிக்கு பொருள் இல்லை. கடைசி பாயிண்ட், சாரிக்கு பொருள் என்பது இல்லை. அடுத்து அன் என்ற விகுதி வரும்பொழுது சாரியை அன் என்று வரும். அன் என்ற விகுதி, நாம் விகுதி ஏற்கனவே படிச்சோம், கடைசியாக வருவதுதான் விகுதி. அந்த அன் என்ற விகுதி வரும்பொழுது சாரியை அன் என்று வரும். ஆன் ஆல் ஆர் இந்த விகுதிகள் ஏற்படும் பொழுது அன் விகுதியாக சாரியாக இடம்பெறாது என்று இது சொல்கின்றனர். சரியா பிள்ளைங்களா? புரியுச்சா? சாரி என்பது பகுதியோடு இடைநிலையும் பகுதி இடையில ரெண்டுக்கு வரலாம், இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரலாம் சாரி என்று சொல்கின்றனர். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில தான் சாரி வரும். அடுத்து சந்தி வர வேண்டிய இடத்துல உயிர்மை எழுத்தாக வந்துச்சா அதை சாரியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டு இங்க கொடுத்திருக்கோம். தருவன் என்ற வினைப்பகுப்பத்தை பிரிக்கும் பொழுது இங்க கு பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில கு என்ற உயிர்மை எழுத்து வந்திருக்கு. அதுதான் இங்கு சாரி. கு என்ற சாரி. சாரிக்கு பொருள் இல்லை. அன் என்ற விகுதி வரும்பொழுது அன் சாரியாக வரும். அதே இதுல வந்து ஆன் ஆர் ஆர் என்ற விகுதிகள் வரும்பொழுது அன் சாரியாக வராது. சரியா பிள்ளைங்களா? இறுதியாக விகாரம் என்ற உறுப்பை பற்றி பார்க்க போகிறோம். விகாரம் பகுதி விகுதி இடைநிலை ஆகியவை புணரும் பொழுது அதன் வடிவத்தில் ஏற்படுகின்ற மாற்றம் தான் விகாரமாகும். பகுதி விகுதி இடைநிலை இந்த மூன்று உறுப்பும் புணரும் பொழுது அதனோட வடிவத்துல ஏற்படுகின்ற மாற்றம் தான் விகாரம் என்று சொல்கின்றோம். எடுத்துக்காட்டு நாம் பார்க்கும்பொழுது அது என்னென்ன புரியும், அந்த வடிவத்துக்கு என்ன மாற்றம் ஏற்படுது நாம எடுத்துக்காட்டு பார்க்கலாம். அடுத்ததாக அது எப்படி மாற்றம் ஏற்படுதுன்னா, ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக திரிந்தும் கெட்டும் நெடுங்குறிலாகவும் மாறும். அது எப்படி எல்லாம் மாற்றம் அடையுதுன்னா, திரிந்து கெட்டு, திரியும்
கெடசையும் நெடில் குறில் எழுத்தாக மாறும். இவையெல்லாம் மாற்றம் ஏற்படுதான் விகாரமாக இங்கு வருகின்றது. எடுத்துக்காட்டு பார்க்குமானால் இங்கு நின்றான் என்ற வினைப்படும் பதத்தை பிரிக்கும் பொழுது நில் கூட்டல் இர் கூட்டல் ஆண். நில் இங்க பகுதி, இந்த பகுதியில இல்லானது இன்னாக பிரிந்தது. இந்த இடத்துல இந்த பகுதி என்ற இடத்துல இல்லானது இன்னாக பிரிந்து காணப்படுகின்றது. அடுத்து வணங்கிய பார்க்கும் பொழுது வணங்கு கூட்டல் ஈ கூட்டல் ஆ என்று பார்க்கும் பொழுது இந்த இடைநிலையில நகரம் கெட்டு காணப்படுகிறது. இந்த இடைநிலை என்ன வருது? நகரம் கெட்டு இங்கு காணப்படுகிறது. அடுத்தது எழுதினோம். எழுது கூட்டல் இன் கூட்டல் ஓர். எழுது கூட்டல் இன் கூட்டல் ஓர். இங்க விகுதியில ஆர் என்பது ஓராக மாறி வந்துள்ளது. ஆர் என்பது ஓராக மாறி வந்துள்ளது. இதைதான் பகுதியிலும் சரி, இடைநிலையிலும் சரி, விகுதியும் சரி, இவை உணரும் பொழுது ஏற்படுகின்ற அந்த வடிவத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்தை தான் இங்கு விகாரம் என்று சொல்கிறோம். புரியுதா? நின்றான் நீர் வந்திருக்கு. வணங்கிய இன் அந்த ஈ, அப்ப நகரம் கெட்டு ஈ என்பது மட்டுமே வெளிப்படுது. அங்க எழுதினோர் ஓர், ஆர் என்பது ஓராக இங்கு மாறி வந்துள்ளது. இதைதான் இந்த வடிவ மாற்றத்தை தான் இங்கு விகாரம் என்று நாம் சொல்கிறோம். சரியா பிள்ளைங்களா? புரியுதா? நாம் படிச்ச பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை அனைத்துமே பகுப்பத உறுப்புகளாக ஆறையும் நாம் படிச்சோம். மிக தெளிவாக அழகாக நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல ஒவ்வொரு பாயிண்டா புரிஞ்சு படிங்க. இப்போ ஒரு வாக்கியத்தை கொடுத்து ஒரு வினை சொல்ல கொடுத்துட்டு, ஒரு வினைமுற்று சொல்ல கொடுத்துட்டு உங்களை பகுப்பத உறுப்பினர்கள் தருக எழுதுன்னு சொன்னாங்கன்னா அழகா பிரிச்சு அதுக்கான ஒவ்வொரு மிக தெளிவா எந்த சந்தேகம். இப்பகுதியில் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டிய சில செய்திகள். பகுப்பத உறுப்புகளில் அடங்காமல் 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு எழுத்துப்பேறு எனப்படும். நாம் பகுப்பத உறுப்புகளில் 6 வகை படித்தோம். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என்று. இதில் அந்த பகுப்பத உறுப்புகளில் அடங்காமல் 7வது உறுப்பாக இருப்பது எழுத்துப்பேறு ஒன்று இங்கு சொல்கின்றனர். சாரியை வர வேண்டிய இடத்தில் புள்ளி பெற்ற எழுத்து உயிர் ஏற இடமளித்து வந்தால் அதனை எழுத்துப்பேறு என குறிப்பிடல் வேண்டும். விகுதி தனியே வராமல் துணையாக பெற்று வரும் எழுத்தே எழுத்துப்பேறு ஆகும். இது எழுத்துப்பேறு காலம் காட்டாது. இந்த எழுத்துப்பேறு என்ன பண்ணாது? காலம் காட்டாது. பாடுதி, மொழியாதன். பாடுதில பாடு கூட்டல் இத் கூட்டல் ஈ ஒன்றும், அடுத்து மொழியாதன்ல மொழி கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் இத் கூட்டல் ஆண் என்றும் இங்கு பகுக்கப்பட்டுள்ளது. இச்சொற்களில் ஈ என்னும் முன்னிலை ஒருமை வினைமுற்று, விகுதிக்கு முன்னும் ஆ என்னும் எதிர்மறை இடைநிலைக்கு பின்னும் வரும் இத் என்பது எழுத்துப்பேராகும். இந்த விகுதிக்கு முன்னாடி இருக்கின்ற அந்த இத், முதல் எடுத்துக்காட்டில் இருக்கிற இத்தும் ஆ, அடுத்ததாக ஆ என்னும் எதிர்மறை இடைநிலைக்கு பின்னும் வரும் இத் என்பது இங்கு எழுத்துப்பேராக உள்ளது. சொல்கிறது புரியுதா பிள்ளைங்களா? என்னன்னா, சாரியை வர வேண்டிய இடத்துல புள்ளி பெற்ற எழுத்து உயிர் ஏற இடமளித்து வந்தால் அதனை எழுத்துப்பேறு என்று குறிப்பிடுகின்றனர். சாரியை வர வேண்டிய இடத்துல புள்ளி பெற்ற எழுத்து உயிர் ஏற இடமளித்து வந்தால், பாடுதி, மொழியாதன், அங்கே வருகின்ற அந்த உயிர் ஏறுவதற்கு இடமளித்து வந்தால் என்றால்னா அந்த புள்ளி பெற்ற எழுத்து மெய்யெழுத்து, மெய்யெழுத்தானது அங்கு உயிர்மெய் எழுத்தாக வருகிறது. மொழியாதன், யாதன், மொழியாதான் தான், அது பாடுதி தி, அந்த இடம்தான். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சாரியை வர வேண்டிய இடத்துல புள்ளி பெற்ற எழுத்து உயிரேற இடமளித்து வந்தால் அதை தான் அங்கு எழுத்துப்பேறு சொன்னாங்க. இங்கே எடுத்துக்காட்டில் இந்த விகுதிக்கு ஈக்கு முன்னாடி வருகின்ற இத்தும், இச்சொற்களில் ஈ என்னும் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிக்கு முன்னும் ஆ என்னும் எதிர்மறை இடைநிலைக்கு பின்னும் வரும் இத், 2 இடத்துலையுமே அந்த இத்து அங்கே
விகுதிக்கு முன்னாடி வர இத்து, இங்கே இடைநிலைக்கு பின்னாடி வர இத்து, இந்த ரெண்டும் தான் எழுத்து பேராக இருக்கின்றது என்ற இந்த செய்தியும் சிறப்பு செய்தியும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். சரியா பிள்ளைங்களா? மாணவர்களே, நம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த அட்டவணையுள்ள இந்த உறுப்புகளையும் நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இறந்த கால இடைநிலைனா இங்கே தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. முன்னாடி பாடத்தில் இடைநிலைகள், விகுதிகள் இதை பற்றி. இங்கே அப்படியே ஒரு முழு அட்டவணையாக கொடுத்துருக்காங்க. இறந்த கால இடைநிலைனா என்ன, இத்திட்டு இருன்னு, நிகழ்கால இடைநிலைனா கிறுகின்றான் என்று, இந்த எதிர்மறை இடைநிலை, தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள். விகுதிகள் எப்படி வரும்? ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற மாதிரி தன்மை ஒருமைன வினைமுற்று விகுதி எப்படி வரும், முன்னிலை ஒருமை வினைமுற்று எப்படி வரும், படற்கை பெண்பால், படற்கை பலர்பால், படற்கை ஒன்றன் பால், வேங்கோல் வினைமுற்று விகுதி, தெரிநிலை பெயரச்சு விகுதிகள், தெரிநிலை வினையச்சு விகுதிகள் என்று எப்படி அங்கு உறுப்புக்கள் இந்த இந்த எழுத்து வந்தால் அது தெரிநிலை வினையச்சு விகுதியாக இருக்கும், ஊவும் ஈயும் வந்தால் தெரிநிலை வினையச்சு விகுதியாக தான் இருக்கும் அப்படின்றது நாம் தெரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அட்டவணை தான் இந்த அட்டவணை. இதை நல்லா படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த எழுத்தை நாம் பிரித்த உடனே அதுக்கான என்ன ஒவ்வொரு உறுப்புகள் என்பதை நாம் என்ன பண்ணிடலாம், டக்குன்னு கண்டுபிடிச்சி அதில் எழுதிடலாம். மிக எளிமையாக இருப்பதற்காக நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்க இந்த அட்டவணை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க பிள்ளைங்களா. மாணவர்களே, இதில் இலக்கண பகுதியை தொடக்கம் முதல் முடிவு வரை நன்றாக வீடியோவில் பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் புத்தகத்தை எடுத்து ஒரு வரி விடாமல் பொறுமையாக உட்காந்து படிங்க. படித்து முடித்ததுக்கப்புறமா நம் பாடப்பகுதியில் இருக்கின்ற இலக்கண தேர்ச்சிக்குள் இலக்கண வினாக்கள், அதை நீங்கள் அழகாக ஒவ்வொரு வினாவையும் வினாக்கான விடையை நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த வினாக்கான விடையை நீங்கள் எழுதிடலாம். முதல் வினா, பகுப்பத உறுப்புகள் எத்தனை, அவை யாவை, காலம் காட்டும் இடைநிலையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, பகுப்பதத்தில் சந்தி சாரிய எவ்விடங்கள் அமையும், விகுதிகள் எவற்றை உணர்த்தும். இது எல்லாத்தையும் அழகாக தெளிவாக அந்த வினாக்கான விடையை நீங்கள் எழுதிடலாம். உறுப்பிலக்கணம் தருக என்று ஒரு அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் உள்ள எல்லா பகுதி உறுப்புகளையும் நீங்கள் சரியாக படித்து புரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த அட்டவணையில் கரெக்டாக நீங்கள் பிரித்து எழுதி இதை நீங்கள் இந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய குரூப்பில் முடிச்சுட்டு உங்களுடைய தமிழ் டீச்சர்ஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். சரியா பிள்ளைங்களா? ஓகே, நல்லா படிங்க பிள்ளைங்களா.